நமது புனித வனத்தபசி அந்தோணியார் ஆலய 72வது திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள திருச்சி மாநகரில் அழகுற புதிய ஆலயத்தை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது பாசமிகு பங்குத்தந்தை அவர்களை அனைவரின் பெயராலும் கரவொலி எழுப்பி மீண்டும் வரவேற்று கரவொலி எழுப்புவோம். குத்துவிளக்கின் முதல் திரியினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் இரண்டாவது திரியினை செம்பட்டு தமிழக நார்பட் சபையின் அருள் பணியாளரும் அருள் ஊழியங்களை தமிழகமெங்கும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆபர்ட் மார்ஷல் ஆர்சி தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளரும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியருமான தந்தை ஆரோக்கிய செல்வன் ஓப்ரேம் அவர்களை குத்துவிளக்கின் இரண்டாவது திரியினை ஏற்ற கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். நமது கப்புச்சின் சபை அருள் பணியாளர் வழக்கறிஞர் தந்தை யோவான் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்று குத்துவிளக்கின் மூன்றாவது திரியினை ஏற்ற அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித லூர்து அன்னை அன்பிய செயலர் திருமதி ஃப்ளோரா டென்னிஸ் மேரி அவர்களை குத்துவிளக்கின் நான்காம் திரியினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். கருமண்டபம் குணமளிக்கு மாத ஆலய பங்கு 1993ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை சிறப்பாக பாடக்கூடிய திருமதி நிர்மலா மேடம் அவர்களை குத்துவிளக்கின் 5ஆம் திரியினை ஏற்ற அன்போடு கரவொலி எழுப்பி அழைக்கின்றோம். மேலும் திருப்பலிக்கு வருகை புரிந்துள்ள தந்தை தெரஸ்நாதன் அவர்களையும் தந்தை ராஜசேகரன் அவர்களையும் அனைவரின் பெயராலும் கரவொலி எழுப்பி மீண்டும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். திருப்பலி முன்னுரை 14/1/2026 நாளான இன்று குணமளிக்கு மாதா ஆலய கிளைப்பங்காம் புனித வனத்தபசி அந்தோணியார் ஆலய 72ஆம் ஆண்டு திருவிழாவை சிறப்பிக்கும் பொருட்டும் கடந்த ஆண்டு இறைவன் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், மேலும் இப்புதிய ஆண்டில் இறைவன் அருள் வளங்களையும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமூகத்திலும் வழங்கவும், மேலும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக அவர் வழி நடந்து ஜாதி மத இன மொழி அனைத்தையும் கடந்து நற்பண்புகளாகிய அன்பு, பகிர்வு, மன்னிப்பு, இரக்கம் போன்றவைகளை ஆடைகளாக அணிந்து வாழ்க்கையில் வளங்களை பெற்று வாழ புனித வனத்தபசி அந்தோணியாரின் பரிந்துரையோடு திருப்பலி நிறைவேற்றி இறையருளை பெற்றுத்தர அழைக்கப்பட்டிருக்கும் அருள் தந்தர்களையும் திருப்பலி மூலம் இறை அருளை பெற வந்திருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித லூர்து அன்னை அன்பிய இறை சமூகம் மற்றும் புனித அந்தோணியார் ஆலய பாடகர் குழு இணைந்து வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலக புகழ். ஆம், அருள் சேர்ந்த நெஞ்சினை ஆண்டவரில் கண்டு தனது வாழ்வையை ஆத்மீக தேடலாகவும் ஆத்மீக அனுபவங்களாகவும் இறைவனில் கண்டு ஜபத்தாலும் தவத்தாலும் பாலைவள அனுபவத்தாலும் வெற்றி கொண்டு கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை புரிய முடியாது என்பதை உணர்ந்தவராய் தன்னிடம் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கிறிஸ்து என்னும் ஒப்பற்ற செல்வத்தை தனதாக்கி கொண்ட மாமனிதர் ஒப்பற்ற புனிதர் ஆவார். ஆகவே இத்தகைய பெருமைமிக்க புனிதரின் விழாவை நாம் அனைவரும் ஓர் அணியில் நின்று கொண்டாடும் எழுச்சியும் மகிழ்ச்சியும் கொண்ட விழாவாகும். இன்று தன் சுயநலத்துக்காக வஞ்சக நோக்கில் இயற்கையையும் சிதைத்து மனித மாண்பையும் கொச்சைப்படுத்தி மனித உணர்வுகளை புண்படுத்தி கனத்த இதயத்தோடு பொருள் சேர்ப்பதை தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டுள்ளான் மனிதன். எனவே போகி நாளான இன்று பழையன கலைந்து புதியன புகுதல் என்ற சொல்லிற்கேற்ப சுயநலம் போக்கி இயற்கையை நேசிக்கவும் மனித மாண்பையும் உணர்வுகளையும் போற்றவும் வெளி மாடு கருவி என உழைப்புக்கு பயன்படும் அனைத்து கருவிகளையும் நினைவு கூர்ந்து
இயற்கைக்கும் கனிவாழ் மக்களுக்கும் நன்றி சொல்லவும் இறைவன் இப்புதிய ஆண்டில் அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிய வேண்டி இதய நன்றிகளுடன் இணைவோம் இத்திருப்பலியில். நம்முடைய நோய்களை நீக்கக்கூடியவராக குடும்ப நலன்களை கவனிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இத்தகைய மாண்புக்குரிய புனிதனுடைய விழாவின் தொடக்க நாளில் இறையர்களும் ஆசிரியர் வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளிலே ஏழைகள் பால் அன்பு கொண்ட புனித அந்தோனியார் என்ற தலைப்பினை சிந்தித்து நாமும் ஏழைகள் மீது அன்பு கொள்வதற்கும் இறையாசிரியர் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே சிறப்பு செய்கின்ற புனித லூர்தன்னை அன்பிய குடும்ப பாடல் குழுவினர் இதில் இருக்கிற துணை சகோதர இறைவனை நிறைவாக ஆசீர்வதிக்கும். இந்த நாளிலே திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற துணை குழுவினர் திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுடைய அத்துணை தேவைகளையும் புனித அந்தோனியார் பரிந்து பேசி நமக்காக பெற்றுத்தர இறையர்கள் வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். தூய மறைநிலை கொண்டாட நாம் அனைவரின் தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. அதனால் நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்று சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து வந்தான். ஆண்டவர் சாமுவேலை அழைத்தபோது சாமுவேல் சிறுவனாயிருந்த காரணத்தினால் ஆண்டவரின் வார்த்தையை அறிய முடியவில்லை. இருப்பினும் ஏலியின் மூலம் தெரியப்படுத்தப்பட்டு ஆண்டவர்தாம் கூப்பிடுகிறார் என்பதை உணர்ந்தவராய் சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவரும் அவனோடு இருந்தார். நாமும் கவனக்குறைவினால் ஆண்டவரின் வார்த்தையை அறியாதவர்களாய் திசை மாறிய பறவைகளாய் பறப்பதை விட்டுவிட்டு மனம் மாறியவர்களாய் ஆண்டவர் நம்முடன் பயணிக்க அவர் கூறும் வார்த்தையின் குரலை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 மற்றும் 19 முதல் 20 வரை. அந்நாள்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும்
அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பேசபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கடில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் எழுந்து நிற்போம். இவ்வாலயத்தில் குடியிருந்து இப்பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தன்னுடைய பரிந்துரையாலும் வேண்டுதலாலும் இறைவனின் அருளை பெற்றுத்தரும் நம் புனிதர் வழியாக நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து எம்பி நமது தேவைகளுக்காக செபிப்போம். மூவொரு இறைவா, உம் திருச்சபையாம் எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திருச்சபையை சிறந்த முறையில் வழி நடத்திட வேண்டி அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்களை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் புனித வனத்தபசிய அந்தோணியாரின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆயனாம் எம் இறைவா, எமது பங்கிலுள்ள அனைத்து அன்பிய இறை குடும்பங்களை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களின் தேவைகளை நீர் அறிவீர். அவர்களின் தங்கள் வாழ்வில் நிறைவு பெறவும் அன்பியங்களில் நிறை உணர்வில் நிலைத்து அன்பு, மன்னிப்பு, பகிர்வு போன்ற நற்குணங்களை சிறந்து விளங்கிட வேண்டி புனித வனத்தவசி அந்தோனியாரிடம் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஒளியாம் எம் இறைவா, உலகில் உள்ள நாடுகளை ஆளும் ஆட்சியாளர்கள் தங்களின் கடமைகளை உணர்வித்து மக்களின் தேவைகளை அறிந்து மக்களை அமைதி வழியில் நடத்திடவும் சுயநலம் போக்கி நலம் மக்களின் நலம் மாண்புடையது என்ற சிந்தனையுடன் அன்பு பணியாற்றிட வேண்டி புனித வனத்தபசி அந்தோனியாரின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் எம் பகுதியில் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த பிள்ளைகளாக திகழ வேண்டியும் ஊடகங்களின் மூலம் தங்கள் வாழ்வை பால்படுத்தி கொள்ளாமல் அவைகளின்று நல்லவற்றை எடுத்து தங்கள் வாழ்வை சீர்படுத்தி கொள்ளவும், மேலும் அரசு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் புனித வனத்தவசி அந்தோனியாரின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாசமும் கண்டிப்பும் அரைவனப்பும் உடையவராம் எம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையர்களை ஆசீர்வதிக்க வேண்டியும் அவர்கள் உடல் உள நலன்களை பெற்று தங்களின் பணியில் சிறக்க தேவையான அருள் வளங்களை வழங்கிடவும், மேலும் குறிப்பாக எம் பங்கு தந்தை அவர்கள் எடுத்துள்ள புதிய ஆலயம் கட்டும் பணி சிறப்பாக நடைபெறவும், சாலமோன் அரசனுக்கு கிடைத்த உதவிகள் போல் ஆலயம் கட்ட தேவையான பணம் மற்றும் பொருள் உதவிகள் கிடைக்கவும், அதற்கான முயற்சிகளில் நீர் உடனிருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் புனித வனத்தவசி அந்தோனியாரின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மருத்துவராம் எம் இறைவா, எம் பங்கில் மற்றும் இப்பகுதியில் உள்ள அனைத்து நோயாளிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நற்சுகம் கிடைத்திட வேண்டி புனித வனத்தவசி அந்தோனியாரின் பரிந்துரையோடு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்தாலும் பரமனை எம் இறைவா, பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் எடுத்து எமது தேவைகளை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். உம் பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வரம் தேவையோ அவற்றையே நீ நிறைவாக கொடுத்து நீ காட்டும் அன்பிலே வாழவும் வளரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித வனத்தவசி அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள்
உமக்கு உகந்தனமாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகிறோ. அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களுள் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதனை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகளை பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய இயேசு கிண்ணத்தையும் தம் கையில் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உம்முடைய ஆற்றலால் ஆசிரால் உமது திருமுக ஒளியினுள் அவர்கள் என்றும் இளைப்பாறுவார்களாக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் தேவ சகாயம் தனது அருள் வளங்களால் இயேசுவை முழுவதுமாக பற்றி கொண்டு நாங்கள் செல்வராக வேண்டுமென ஏழையான கிறிஸ்துவை தனதாக்கிட முயற்சி எடுத்த இத்தலத்தின் பாதுகாவலர் வனத்தவசி அந்தோணியார் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை அருள் வேண்டுவோம். இறை மகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
நான் சொல்லுவது போல இதயத்தில் புதைத்துக் கொள்ளுங்கள். என்னை பார்த்து என்னைப் போல எல்லோரும் இதயத்தில் உங்களுடைய கரங்களை புதைத்து கொண்டு கண்களை மூடி மனதில் இறைவனை நிலைநிறுத்தி இந்த ஜெபத்தோடு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இந்த பகுதி வாழ் மக்கள் அத்தனை பேரின் ஒற்றுமைக்காக, சகோதர சமத்துவ உறவிலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். உமது இரக்க மிகுதியால் எங்கள் குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து மன்னித்து யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ செய்வீராக. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் காண உமது ஆற்றலால் வல்லமையால் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்வீராக. இயேசுவே, ஆண்டவரே, இதோ எங்கள் பாதுகாவலர் வனத்தவசி அந்தோணியாருக்கு விழா எடுத்து மகிழ்ந்து பழி ஒப்பு கொடுத்து செபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உமது வல்லமையால் எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து, எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, நாங்கள் செய்யும் தொழிலை ஒப்பு கொடுத்து, இந்த பகுதியிலே வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும், எல்லா மக்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்விலே மன நிறைவும் மன அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டு வாழ நீர் செய்வீராக. உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு நீ மொழிந்திரப்பா. அதே சமாதானத்தை எங்கள் உள்ளத்திலும் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் வாழும் இந்த ஊரிலும் கொடுத்து நாங்கள் உமது அன்புக்கு சான்று பகரவும் உம் சமாதானத்தை பெற்று அந்த சமாதானத்தின் கருவிகளாக மாறிடவும் செய்தருளும். அப்பா, அன்பு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், ஒற்றுமை வேண்டும், உடல் சுகம் வேண்டும், ஆன்ம நலன் வேண்டும். எல்லா தீமைகளையும் விலக்கி நீ எங்களை காக்க வேண்டும். நாங்கள் போகும்போது, வரும்போது, இப்போது, எப்போதும் எங்களை காக்க வேண்டும். எத்தீங்கும் தீண்டாது எங்களை நீ பராமரிக்க வேண்டும். நாங்கள் எடுக்கும் இந்த விழா மத ஒற்றுமையின் விழாவாக, சமத்துவ விழாவாக அமைய வேண்டும். அந்த நாள் நாங்கள் எல்லோரும் மதங்கள் கடந்து, இனம் கலந்து, மொழி கடந்து, எங்களுடைய வேற்றுமைகள், இல்லாமை, இருப்பை, பணக்காரன், ஏழை என்ற எல்லா வேற்றுமைகளையும் கடந்து கடவுளின் பிள்ளைகள் என்ற அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ வரமருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் ஈஸ்வரலும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையாய் உயிர் தெழுந்த உயிருள்ள நம் கடவுள் உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உரு கொடுக்க மருந்தாக திருவிருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக பலியில் பங்கு பெற அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்று நனைந்து வந்து அனைத்தில் வாழச் செய்யுமே. அன்புக்குரியவர்களே, திருவாளர் குழந்தைராஜ், திருவாளர் டேவிட், திருவாளர் கார்மல் சகாயராஜ், திருவாளர் பெங்களூர் ஜான், திருவாளர் ராபர்ட் சேவியர், திருமதி மரிய செல்வம் அப்பு என்ற அழைக்கிறாஜ் பொன்னாடை அணிவிக்க தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வனத்தபசி புனித அந்தோனியார் ஆலய 72வது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக இன்று ஆரம்பமாக உள்ளது. இன்றைய நவல்நாள் திருப்பலியினை சிறப்பு செய்த லூர்தன்னை அன்பியம் பாடகர் குழுவினர், லூர்தன்னை அன்பிய தலைவர், செயலர், பொருளர், பாடகர் குழு பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைந்த பாடகர் குழுவினர், ஏற்கனவே உள்ள பாடகர் குழுவினர், பங்கிலிருந்து வந்த பாடகர் குழுவினர், நமது பகுதியில் உள்ள இளம்பெண்கள் பாடகர் குழுவினர் ஆகிய அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நாளை திருப்பலியை சிறப்பு செய்கின்ற அன்பியம் ஆரோக்கிய அன்னை அன்பியமும் பீடஸ் சிறுவர்களும், நாளைய நவநாள் திருப்பலியினை நிறைவேற்றுகின்ற அருள்பணியாளர் ஜான் சாமுவேல், பொருளாளர் சலேசியன் சபை சபரியார் பாளையம், திண்டுக்கல் மறை மாவட்டம் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். நேரத்தோடு ஒப்பு கொடுக்கின்ற அன்பிய குடும்பத்தினரும் பீடஸ் சிறுவர்களும் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 16ஆம் தேதி அன்பிய விருந்து மதியம் 12 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. 17ஆம் தேதி பொங்கல் விழா காலை 10 மணிக்கும், புனிதரின் தேர்பவனி மாலை 6:30 மணிக்கும், திருப்பலியானது 5:30 மணிக்கும் சனிக்கிழமை ஆரம்பமாகும். ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலி 7 மணிக்கு ஆரம்பமாகும். பங்கு ஆலயத்தில் 3 திருப்பலியிலும் சந்தியாப்பர் திருத்தலத்திலும் பகுதியில் உள்ள அனைவருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு வரலன்னா திருப்பலி முடிஞ்சு பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு பொன்விழா கொண்டாடுகின்ற தம்பதியினர் திருவாளர் SM ஜேம்ஸ் ஞானஜோதி குடும்பத்தினரும், வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய தம்பதியினர் திருவாளர் ஆட்டோ ஜான் திருமதி குழந்தை தெரஸ் குடும்பத்தினரும் இனிப்பு ஜாங்கிரி அனைவருக்கும் வழங்க காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி கருத்துக்களை இணை பொருளர் திருவாளர் ஜோசப் திருத்துவராஜ் பட்டதாரி ஆசிரியர் அவரிடம்
கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்தீங்கன்னா எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இளைஞர் மன்றத்தினரும் அவர்களுக்கு உதவ முன்வருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா 5 நாட்களை சிறப்பாக திட்டமிட்டு அருள் தந்தையர்களையும் ஏற்பாடுகளையும் சிறப்பாக கவனித்து கொண்ட நமது பாசமிகு பங்கு தந்தை திருச்சி மாநகரில் புதிய ஆலயத்தை எழுச்சியுற கட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது பாசமிகு பங்கு தந்தைக்கு இறைவன் நல்ல உடல் நலனை அருளவும், அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய வேண்டியும் வாழ்த்தி, திருவாளர் குழந்தைராஜ் லூர்தன்னை அன்பிய தலைவர் அவர்களை ஆடை அணிவிக்க அன்போடு அழைக்கின்றோம். கரவொலி எழுப்புவோம். நார்பர்ட் துறவர சபையில் 22 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி தமிழகத்தின் பல்வேறு மறைத்தலங்களில் திருவெற்றியூர், கே நகர், செம்பட்டு அமலன்னை ஆலயம் போன்ற பங்கு தலங்களில் தனக்கென தனி முத்திரையை பதித்து கொண்டிருக்கக்கூடியவரும், ஆபர்ட் மார்ஷல் ஆர்சி தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளரும், ஆங்கில பட்டதாரி ஆசிரியரும், பள்ளியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பல்வேறு முயற்சிகளை திறம்பட செயலாற்றி கொண்டிருப்பவரும். அவர் தூங்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி கூட இருக்காது. யூடியூப் எல்லா நிகழ்ச்சிகளையும், பள்ளியினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சிறப்பாக தனது பணியை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்களை வாழ்த்தி, பங்கு தந்தையின் பெயராலும் பகுதி மக்கள் அன்பியங்கள் அனைவரின் பெயராலும் இந்த கைத்தறி ஆடையை திருவாளர் டேவிட் கோஆர்டினேட்டர் பாடகர் குழு அவர்களை அணிய அன்புடன் அழைக்கின்றோம். இன்று ஆலய கட்டுமான பணிக்கு லூர்தன்னை அன்பியத்தை சேர்ந்தவர்கள் ரூபாய் 2300 கொடுத்திருக்கின்றார்கள். கரவொலி எழுப்புவோம். வரக்கூடிய நாட்களில் இந்த தொகையை வரக்கூடிய அன்பியங்கள் இன்னும் கூட கொடுக்க பங்கு தந்தையின் பெயரால் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எவ்வளோக்குள்ள கொடுக்குறீங்களோ ஃபாதர் வேலையை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய 72ஆம் ஆண்டு திருவிழாவை சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். நிறைய பேர் இன்றைக்கு பங்கு எடுத்திருக்கிறீர்கள். வழக்கமாக கொடியேற்றத்துக்கு வருவாங்க, அப்புறம் தேர் பவனிக்கு தான் வருவாங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, எல்லா நாளும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். 5 நாளும் கட்டாயம் நீங்கள் வரணும். எல்லாரையும் பார்ப்பேன். அதனால் நீங்கள் வருகின்ற நாட்களிலும் அருள் தந்தையர்களை வெளியிலிருந்து திருப்பலிக்கு மறையுறைக்கு அழைக்கின்றோம். கூட்டம் இல்லைனாக்க ஃபாதர்ஸ் வருவது தேவையற்றது. எனவே நீங்கள் வந்திருந்து இந்த 5 நாட்களிலும் பங்கெடுக்கின்ற பொழுது புனித அந்தோனியார் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கொடுப்பார். உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடக்கும். எனவே நீங்கள் 5 நாட்களும் பங்கெடுத்து ஆசி பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கமாக நம்ம ஆலய கட்டுமான பணிக்கு செங்கல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது தூக்கிட்டு வர்றது கஷ்டம். அதனால் சொன்னேன், நீங்கள் பணவாகவே கொடுத்துடலாம் என்று. லூர்து அன்னை அன்பியம் கடந்த ஆண்டு கூட கொடுத்தாங்க. இந்த ஆண்டு ஒவ்வொரு அன்பியும் கொடுக்கிறார்கள். 2300 வழங்கியிருக்கிறார்கள். நான் முதல் நாள் ஜனவரி மாதம் சொன்னது போன்று இன்னும் 10% நீங்கள் தசம பாவம் கொடுத்தா 10 மாதத்தில் கோயில் கட்டி முடிச்சிடலாம். வருமானத்தில் அது இந்த வருஷம் மட்டும்தான், 2026ஆம் ஆண்டு மட்டும் நீங்கள் இந்த பணியை ஒரு சிரமமாக கருதாமல் தியாகமாக கருதி செய்கின்ற பொழுது சிறப்பாக நடைபெறும். எனவே இந்த நாளிலே இந்த நன்கொடை வழங்கியிருக்கின்ற ஒவ்வொரு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ பூசையில் வாசிப்போம். லூர்து அன்னை அன்பியத்திற்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினத்தில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகின்ற திருப்பலியிலே பங்கெடுக்கவும். காலையிலே 6:30 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்திலே பொங்கல் திருப்பலி காலை 6:30 மணிக்கு பங்கு ஆலயத்தில் பொங்கல் திருப்பலி நடக்கும். அங்கே பொங்கல் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து ஒரு சில விளையாட்டுகள் நடத்தப்படும். அன்புக்குரியவளை, இந்த நாளிலே நமக்கு மற்றொரு மகிழ்ச்சியாக தந்தை ராஜசேகர் அவர்கள் வந்திருக்க. மற்றவங்களாம் நமக்கு தெரியும். இவர் திருவனந்தபுரத்திலே அங்கே மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய சகோதரி இல்லம் இங்கே நம்முடைய பங்கில் இருக்கின்ற திருமதி காணிக்கமேரி செல்வராஜ் குடும்பத்தினர். தந்தை அவர்கள் எனக்கு அருள் சகோதரராக இருக்கும் பொழுதே நன்றாக தெரியும்.
ஆகவே தந்தை அவர்கள் அங்கே அருமையான பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஜெப வல்லமை மிக்கவர், பேய்கள் ஓட்டுவது, நோய்களை குணப்படுத்துவது, அந்த ஒரு வல்லமை மிக்க ஒரு தந்தை ராஜசேகர் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது நிச்சயமாக ஒரு சிலருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற 2 பேர் நமக்கு தெரியும். இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றிய ஆரோக்கிய செல்வம் அவர்களுக்கு நல்ல அருமையான வாழ்த்துறையை ஆசிரியர் வழங்கியிருக்கின்றார்கள். பாடல் குழு இன்றைக்கி நல்ல அருமையாக பாட்டு பாடியிருக்கீங்க. திருவழிபாடு சிறப்பித்த அத்துணை பேருக்கும் சிறப்பான நன்றிகள். இந்த நாளிலே திருப்பலி சிறப்பித்த புனித லூர்தன் அன்பியம் பாடகர் குழுவினருக்கு சிறப்பான நன்றிகளை அன்போடு தெரிவித்து, திருப்பலி ஒப்பு கொடுத்த குடும்பங்களுக்கும் திருப்பலியை பங்கெடுத்த அத்துணை குடும்பங்களுக்கு ஆசீரும் உங்களுக்கு ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய புனிதர் வனத்தவசி அந்தோனியர் வழியாக அருள்வாழ்வும் ஆசீர் நமக்கு கிடைக்க மன்றாடுவோம். அனைவரும் இறுதி மன்றாட்டுக்கு இறுதி ஆசீருக்கு எழுந்து நிற்போம். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு என்னை பின்பற்றும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்தவசி அந்தோனியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. அதனால் நலம் தரும் மதருள் அடையாளத்தால் ஊற்றமற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.